இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல தலைமுறைகளையே மாற்றலாம். நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய்
மகிழ்வேனில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானிச ரிமகமரே நமபாமகாரி சதலகா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்னும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கிறோம். சோதனைகளுக்கு இந்த உலகத்துல பஞ்சம் இராது. இந்த சோதனைகளை எப்படி மேலாண்மை செய்வது, கையாள்வது, எப்படி சோதனைகளுக்கே சோதனை கொடுப்பது என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், இந்த தவக்காலம் ஒரு அருள் நிறைந்த காலமாக நமக்கு மாறும். இறை வார்த்தைகளை கொண்டே சோதனைகளை கையாள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், மேலாண்மை செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுடைய பதில்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. சோதனைகளுக்கு சரியான மறுப்பு கொடுக்காத காரணத்தால் நம்ம கீழே விழுந்துடுறோமே. மனிதரின் வாழ்வு எல்லா நிலையிலும் பல்வேறு இழப்புகளுக்கு இலக்காக்கி வருகிறது. நமது வாழ்க்கைக்கு, நமது குடும்பத்தின் அமைதிக்கு, நமது ஊரின் பங்கின் வளர்ச்சிக்கு தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இது போன்ற சோதனைகளுக்கு உள்ளானவர்கள் உரிய பதிலை கொடுக்கவில்லை என்பது இன்றைய நற்செய்தி வாசகம் உணர்த்துகிற ஒரு செய்தி. முறையான மறுப்பை வழங்கி நாம் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் சம்பந்தமான ஒரு சோதனை, உள்ளம் சம்பந்தமான ஒரு சோதனை, அதாவது ஆளுமை சம்பந்தப்பட்ட ஒரு சோதனை. இன்னும் ஒன்று பணத்தை காட்டி, பதவியை காட்டி, வசதிகளை காட்டி அது ஒரு சோதனை. இந்த மூன்றுமே இன்னைக்கு அன்றைக்கு இயேசுக்கு வந்தது போல இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது.
எல்லா சோதனைகளையும் 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். உடல் சம்பந்தப்பட்ட நோய் நான் சொல்லாமலே நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு உடலை அழகுபடுத்த வேண்டும், எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், லிப்ஸ்டிக்கில் அடிச்சுட்டு போகணும், ரைட்டா, நல்லா 10 பேர் சேர்ந்தாங்கன்னா குடிச்சு ஆகணும். இப்படி பாலியல் தொல்லைகள், இது போன்ற உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள். நோன்பு இருப்பாங்க, அடுத்த ஆள் சாப்பிட்றத பார்த்தோன்னே இவர் ஆசை வந்துடும், சாப்பிட்ருவாங்க. எனவே இப்படிப்பட்ட சில உடல் சார்ந்த சோதனைகளை நாம் கையாள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க பதிலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டியிருக்கிறது. நம்ம சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபித்தால், அதற்கான பதிலை, தக்க பதிலை சொன்னால் நாம் சோதனையிலிருந்து விடுபட முடியும். நம்மளால முடியும், எல்லா சோதனையிலிருந்து விடுபட முடியும். 2வது, ஆளுமை, அதிகாரத்தை வைத்து, பதவி வைத்து கொண்டு சோதிப்பாங்க நம்மளை வச்சு. இதை காட்டி அரசியல்ல நடக்குது பார்க்குறோம்ல. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல யார் யாரோட போறாங்க, எவன் எதை காட்டுறான், அதை காட்டி தான் நமக்கு இந்த கட்சிகளில் சேரதும் சேராததும், பணம் வாங்குறதும் கொடுக்காததும் இதெல்லாம் நடக்குதுனால அது ஒரு சோதனை, நமக்கு ஆளுமைக்குரிய சோதனை. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, சில சமயங்களில் ஏதோ கொஞ்சம் காட்டினோன்னா ஆளுமை பிரச்சனை, அதிகாரத்தை, பணத்தை காட்டினோன்னா மடங்கிறாங்களே, சொல்லுவாங்களே எப்படி இருந்த இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுதான் காரணம். அதே போல வசதிகள் வாழ் வந்த உடனே நமக்கே தெரியும், எல்லாம் பறந்து போயிடும், நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பறந்து போயிடும். பேசுவாங்க, பெண்கள் விழிப்புணர்ச்சி, பெண்கள் உரிமை, ஏழ்மையோடு நடக்க வேண்டும். தனக்கு ஒரு 50 லட்சம் காரை வந்தா சும்மால விடுவான். இதுதான் சோதனை. ஏழ்மை ஏழ்மை என்று கத்துவார்கள். 2 லட்சம் காரை வச்சிருக்கிறவனுக்கு 50 லட்சம் பவுன் கிடைச்சிருந்தா, நகை கிடைச்ச சும்மால இருப்பான், எடுத்து புடதானே செய்வாங்க. இப்படிப்பட்ட சோதனைகளை நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது போல இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வருகின்ற சோதனைகள். 5 இட்லி தான் தின்னணும் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். சில சமயங்களில் குழம்பு நல்லா இருந்தோன்னா 8 இட்லி போகுதே, அறியாமலே போகும். இதெல்லாம் இயல்பான சோதனைகள், இது போலத்தான் வரும். எனவே கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா நல்லா இருக்கும். முறையான மறுப்பை வழங்கிட நமக்கு தெளிவு நிலைப்பாடுகள் வேணும். அனைத்து வகை சீர்கேட்டை தடுக்க வேண்டுமானால் இயேசுவோடு நாமும் பாலைவனத்தை அனுபவத்துக்கு செல்ல வேண்டும். வாழ்வின் கஷ்டங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். குற்றால சாரலிலும் கொடைக்கானல் குளுமையிலும் இருக்கின்ற மனிதனுக்கு வாழ்வின் கஷ்டம் என்னவென்று தெரியாதே. சுகமான வாழ்வில் சோதனைகளை சந்தித்து வெற்றி கொள்ள வலிமை கிடைக்காதே. சுகமாக வாழ்வோர் சுலபமான வழிகளைத்தானே பயன்படுத்துகிறார்கள். அனைத்து வகை குற்றங்களும் சீர்கேடுகளும் அநியாயங்களும் பழி வாங்குகள் பாவங்களும் இவர்களால் அறிமுகம் செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே பாலைவன அனுபவம் பெறுவோம். துன்பங்கள் கஷ்டங்கள் இவைகளை தாங்கிக் கொள்ள பழகுவோம். சோதனைகள் வந்தால் அது வேண்டாம் என்று ஒதுக்குவதை விட அதை எப்படி அதிலிருந்து மீள்வது என்பதை பற்றி உள்ள சூழ்நிலைக்கு இறைவார்த்தையை பயன்படுத்திக் கொள்வோம். சுகபோக வாழ்க்கையை தேட வேண்டிய தேவையில்லை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். அழிவுக்கு செல்கிற பாதை நமக்கு வேண்டாம். இந்த பாலைவன அனுபவ வாழ்வில் இயேசுவோடு இருந்த இறையாவி நம்மளோடு இருக்கட்டும். நமது வாழ்க்கையை உயர்ப்பதற்கு நம்முடைய தூய பேதுருடைய தலைமைப்பட விழா கூட நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அதாவது பொறுப்புகளை கட்டாயத்தினால் அல்ல, மன ஓப்போடு செய்கிறது. பொறுப்புகளில் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கட்டாயப்படுத்தினால் அல்ல, மாறாக மன ஓப்போடு மகிழ்வோடு செய்ய வேண்டும். இதைத்தான் தூய பேதுருடைய தலைமைப்பட விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கட்டாயத்தினால் செய்யவில்லை. அவர் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு மன ஓப்போடு செய்தார். அதைத்தான் அவர் மக்களுக்கும் போதிக்கிறார். உங்கள் பொறுப்புகளில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன ஓப்போடு பேர்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்றுதான் தலைமை ஆயர் வெளியிடும் போது அழியா மாட்சியுள்ள முடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 2:4 சொல்லப்பட்டதை நாம் நினைவிலே கொண்டு வரும். எந்த பணியை நாம் செய்தாலும், எந்த சோதனை நமக்கு வந்தாலும்,
இறை வார்த்தையை நாம் மையமாக கொண்டு நம்முடைய சோதனைகளை வெல்லுவோம். பாலைவன அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமகனுக்கு வந்த சோதனைகளை எப்படி இறை வார்த்தைகளால் வென்றாரோ, அதுபோல எங்களுக்கு வருகின்ற உடல், ஆளுமை அல்லது பணம், பதவி, அந்தஸ்து போன்ற பேர்களில் வருகின்ற அத்தனை சோதனைகளையும் வெல்லக்கூடிய அனைத்து தெளிவையும் எங்களுக்கு தாரும். முறையான மறுப்பை வழங்கிட எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக தாரும். உம்முடைய இறை வார்த்தைகளுக்கு மட்டும் நாங்கள் கீழ்ப்படிதல், இறை ஆவியானவருடைய வழிகாட்டுக்கு மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பெற்றோர் பெரியோர் மதிக்க மறுத்தோ, உற்றார் நண்பர் உறவை அறுத்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கடமை களைந்து சோம்பி திரிந்தோ, கடின உழைப்பில் கவனம் துறந்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. பொழுது போக்கி காலம் இழந்தோ, பொய்கள் சொல்லி பொருளை சேர்த்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தேவை கண்டு உதவ மறுத்தோ, தேடி வந்த வாய்ப்பை வெறுத்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. கல்வி கருத்தை தொலைத்தோ, பெற்ற வாழ்வை போற்ற மறந்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. இலக்கு இன்றி இயங்கி நின்றோ, இதயம் இறுகி இறையை வெறுத்தோ. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. தாயன்பின் தெய்வமே தவறிழைத்தோமே, தயவாக மன்னியும் திருந்தி வாழவே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.